திமுக கூட்டிலிருந்து வெளியேறிய சிபிஎம், சிபிஐ, விசிகா மீது திமுக சைட்லேருந்து விமர்சனங்களை கடுமையாக வச்சுட்டு இருக்காங்க. கட்சி கூட்டணி மாதிரி போகுதுன்னு ஒரு கூட்டணிக்குன்னா பொதுவாக அவங்களுடைய கூட்டணியை விமர்சிக்க மாட்டாங்களே. இப்போ திமுகலேருந்து இப்போ வெளியேறின சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக விமர்சிச்சாங்களா என்ன? திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திமுக கூட்டணிலேருந்து வெளியேறன்னு அறிவிக்கல, திமுகவுடைய தலைமை தான் என்னை வெளியேற்றி அறிவிச்சாங்க. நீங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க, ஸ்டாலின் என்ன சொல்றது இருக்கு? புரியவே இல்லை எனக்கு. ஒன்று விஜய்க்கு அரசியல் தெரியாது, இன்னொன்று அரசமைப்பு தெரியாது, ஆட்சியாளர் தெரியாது, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்றதும் தெரியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டிலிருந்து வெளியேறிய சிபிஎம், சிபிஐ, விசிகா மீது திமுக சைட்லேருந்து விமர்சனங்களை கடுமையாக வச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சோபா வந்தது இவங்க போயிட்டாங்க, தாவேக்கா மீது விமர்சனம் வைக்காம வாய் மூடி மௌனமா இருக்காங்க, எங்க சோபா போயிடுமோ அப்படின்னு. இந்த கடுமையான விமர்சனத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ஒரு கட்சி கூட்டணி மாதிரி போகுதுன்னு ஒரு கூட்டணிக்குன்னா பொதுவாக அவங்களுடைய கூட்டணியை விமர்சிக்க மாட்டாங்களே. இப்போ திமுகலேருந்து இப்போ வெளியேறின சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள்லாம் திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக விமர்சிச்சாங்களா என்ன? அப்புறம் இவர் எப்படி கேட்குறாரு? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தான். விமர்சனம் அப்படின்றது எந்த அடிப்படையிலன்னா அவர் ஒரு இஷ்யூவை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல விஜயனுடைய அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, இது தவறு, இது நீங்கள் ஏற்கனவே எங்களோட கூட்டணியில் இருந்தபோது நீங்கள் கடைபிடிச்ச கொள்கைக்கு முரணானது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட விமர்சனத்துக்கு அர்த்தம் உண்டு. சும்மா நீங்கள் விமர்சிக்கிறோம் அப்படின்னா விமர்சிக்கிறதுக்கு யாரும் போல. விமர்சிக்கிறதுன்னு என்னது? விமர்சனம் அப்படின்றது முதல்ல ஒருத்தரை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய குறைகளை சொல்கிறது, இந்த மாதிரி இது இப்படி நிறைவேற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். சும்மா நான் கொள்கை உங்களோட மாறுபட்டவன் அப்படின்றதுக்கான விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறவன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது மக்களால். ஸோ ஏன்னா உதயநிதி அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு, நீங்கள் சொல்கிறபடி சொல்லியிருந்தாருன்னா தப்பு. நான் அப்படி படிக்கல, நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த ஆட்சி பேரழிவுக்கான காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் படித்தேன், பேரழிவுலேருந்து மீட்க போகிறோம் அப்படின்னு சொன்னது அது வேற விஷயம். ஆனால் அதெல்லாம் விமர்சிக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது உங்களுடைய அப்சர்வேஷன். அது பேரழிவுக்கானது. சிபிஐயோ சிபிஎம்மோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாற்றம்ன்றவாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஸோ இது அப்படியே மேம்பட்டு போயிட்டே இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு இவங்க இன்றைக்கி ஒரு 50-55 நாள் ஆகிப்போச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு என்னென்ன காலம் இருக்குது, அவங்க முதல்ல உள்வாங்கிக்கணும். விஜயெல்லாம் ஒன்றும் தெரியாத வந்தவர். அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அரசியல் ஆட்சி அனுபவம் இல்லாதவங்க, எம்எல்ஏவாக இருந்த அனுபவம் கூட கிடையாது, கவுன்சிலராக இருந்த அனுபவம் கூட கிடையாது. அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் எம்எல்ஏவாக ஆகிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அனுபவம் வேணும்னா அதிமுக இருந்தவங்க தான் அனுபவம். ஏன்னா இவர் செங்கோட்டையை தவிர வேறு யாருக்கிட்டையும் அதை எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுடைய ஆட்சி சாதிச்சுதான் கேட்கறதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு போல பர்செப்ஷனே இல்லைன்ற மக்களுடைய பிரச்சனைகளை பற்றிய தெளிவே புரிதலோ அறிதலோ இல்லாதவங்க கிட்ட போட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன இருக்குது? இப்போ சட்டசபையில் கேட்கணும், அது உதயநிதி சரியாகவே செய்கிறாரு, அது வேறு விஷயம். வெளியிலேருந்து விமர்சிக்கிறது அதில் ஒன்றும் கிடையாது, அந்த ஆட்சியில் ஒன்றும் கிடையாது. எதுவுமே அவங்களுக்கு தெரியலன்னும் போது நீங்கள் என்ன விமர்சிப்பீங்க? இது எப்படி இருக்கணும்னா 1வது படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு பார்த்தா அது ஒரு கொஸ்டினை கேட்குற மாதிரியான ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க வேறு ஏதாவது சொல்லுவாங்க, அப்பாவை தேடினேன், தாத்தாவை தேடினேன்னு ஏதாவது ஒரு சினிமா பணியில் ஏதாவது சொல்லிட்டு போட்டாங்க. அதான் நடந்துச்சு. திமுக காரணம் ஆட்சி வரத்துக்காக தாவேக்கா கவிழ்க்க முயற்சி பண்ணுறாங்க சொல்லி சண்முகம் அவர்கள் ஓப்பனாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு திமுக மீது. எப்படி கவிழ்க்க முடியுமா? இப்போ திமுக 59 இடம் இருக்குது, ஆட்சிக்கு வரணும்னா 118 இடம் வேணும். ஸோ இன்னொரு 59 இடம் வேணும். எப்படி செய்வாங்க அவங்க? அவர் ஏதோ பேசுகிறாரு சண்முகம். அவர் ஆரம்பத்துலேருந்து இந்த கூட்டணிக்கு போனதுலேருந்து அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கே புரியலை. அவர் யாருக்காக பேசுகிறாருன்னு தெரியல. அவருக்காக பேசுகிற கொள்கை விளக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி மோசமாக இருக்குது. ஏற்கனவே இந்த திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி அல்லன்றாரு. அது என்ன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னா அதுக்கு பேர், அது கொள்கையினுடைய இது கிடையாது. அது அப்போ சண்முகம் அப்பத்திலேருந்து அந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அவர் வீரபாண்டியன் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். அவர் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா ஒரு ஜனநாயக கட்சின்றாரு. அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ எனவே இவங்களோட கேள்விகளெல்லாம் நம்ம பதில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகுன்றதே தெரியல. மதச்சார்பற்ற பேசுகிறாங்க, சமூக நீதி பேசும்போது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கிறாங்க அவங்கள, தாவேக்காவை. அது என்ன முன்னாடி தெரியலையா? முன்னாடி அப்புறம் பிஜேபியை தெரிஞ்சாங்க, அப்புறம் ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கும் போது அவங்க அப்படியே மாறிடுவாங்களா? ஒரு நைட்டில் மாறிடக்கூடிய ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆட்சி வந்துட்டோடனே அப்படியே மாறிடுமா? அது மாறி இருக்கா? அப்படி சொல்ல முடியுமா? ஏற்கனவே அரசியல் இருக்கும்போதே அவங்க பிஜேபி எதிர்க்கலை,
ஆட்சிக்கு வந்துட்டோன்னு அவங்க எதிர்ப்பாங்களா? இது கூட வந்துட்டு சண்முகத்துக்கோ இல்லை வீரபாண்டியன் அவர்களுக்கோ தெரியாதா? யோசிச்சு பாருங்க. தெரியாமல் இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் கேட்குறேன், தெரியாதான்ட்டு. தெரியாமல் எப்படி முடிவு எடுக்க முடியும்? இவங்களாம் கம்யூனிஸ்டுகள் 2 காலம் அரசியல் இருக்கிறவங்க, எப்படி முடிவு எடுக்க முடியும் அந்த மாதிரி? நான் இவர் திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியேறேன்னு அறிவிக்கல, திமுகவுடைய தலைமை தான் வந்து என்னை வெளியேற்றிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. இது வரைக்கும் அவர் வெளியேறணும் எங்கேயும் ஓப்பனாக சொன்னதே கிடையாது இல்லையா? அல்ல, அது பார்த்தேன், நானும் அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். திமுக கூட்டணியில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் இல்லை அப்படின்ட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லவில்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. எங்கே சொன்னார்? எனக்கு தெரியல. நீங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க, ஸ்டாலின் என்ன சொல்கிறது இருக்குது? புரியவே இல்லை எனக்கு. நீங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியேறிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு தாவேகாவை ஆதரிக்கிறீங்க, தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு போக போகிறீங்க, அது உங்களுடைய கட்சியினுடைய முடிவு. நான் திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி இருக்க முடியும்? நீங்கள் தான் வெளியேறிட்டீங்கல்ல. புரியுதுங்களா திருமாவுக்கு இருக்கிற குழப்பம்? இப்படிதான் இருக்குது திருமாவனுடைய நிலைமை. என்ன காரணம் சார்? திருமாவட்ட ஒவ்வொரு நிலைப்பாடு திருமாவதான் சார் இன்டர்வியூ பண்ணணும். அவர் இந்த மாதிரி ஏன் சொல்றாருன்னு அவர் தான் இன்டர்வியூ பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை சார் அப்படின்னு யாரும் கேட்கல. அவர் கட்சிக்காரங்க பற்றியில் அவர் பேசுறாரு, பத்திரிகையாளர் பற்றி எப்போ சார் சொன்னார் அவர் நீங்கள் இல்லைன்னுட்டு? நீங்கள் வெளியேறிட்டீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் உங்களை குறித்து எதுவுமே சொல்லலையே. திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நடுவில் அந்த அறிக்கை போடுறோம் நடந்துச்சு, அது வேண்டாம் அப்படின்றது ஸ்டாலின் சொன்னார், அது எனக்கு தெரியும், எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும். அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளை பற்றி அவர் என்ன சொன்னார்? ஸ்டாலின் சொன்னது என்ன? ஒன்றுமே சொல்லலையே. அவர் சொன்னார் சொல்லலையா அப்படிலாம் சொல்லி இவர் எடுக்கிறாருன்னா இவர் என்னன்னு சொல்றது? திமுக பிளான் பண்ணி எங்களுடைய ஆட்களை வந்து கட்சியில் சேர்த்துட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாம் சார். அப்படின்னா அவங்க முன்னாடியே செஞ்சுருக்கலாம், இன்னும் கூட நிறைய பேர் செஞ்சுருக்கலாம். அது நான் கருத்து சொல்ல தயாராக இல்லை. இப்போ பனையூர் பாபா போனார், அவங்க பிளான் பண்ணி தான் சேர்த்தாங்களா இல்லை நீங்கள் பிளான் பண்ணி வெளியேறினதுனால அவர் அங்கே போய்ட்டு சேர்ந்தாரா? அப்போ உங்கள் கட்சிக்காரங்க வந்துட்டு அவ்வளோ பலவீனமானவங்களா? பனையூர் பாபா உங்களுடைய கட்சிக்காரன், எவ்வளோ காலத்து கட்சிக்காரன்? 2 காலத்து கட்சிக்காரன். அப்படியேப்பட்டவர் எப்படி போய்ட்டு திமுகவில் வந்துட்டு அவங்க கூப்பிட்டாருங்க போயிடுவார்? அப்படி போவாங்களா? இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியல, திருமாவளவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இப்போ ஆளுநர்கிட்ட வந்து திமுக அதிமுக 2 பேருமே சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க, வெளிப்படையாக வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு. இதை ஒட்டியும் கருத்து சொல்லும்போது இவங்களுக்கு சந்தேகம் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து போய் மனு கொடுக்குறாங்கன்னா சந்தேகம் இருக்குன்னு சண்முகம் எழுப்புறாரு. சண்முகத்துக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்கும். அவர் போகிற பாதை, அவர் எடுத்த முடிவு, அவர் சொல்கின்ற சொற்கள், அவர் எழுதுகிற கட்டுரை, அவர் கேட்கக்கூடிய விளக்கம், அவர் விடுக்கக்கூடிய அறிக்கை எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது. குதிரை பேரம் இல்லைன்னு அவர் சொல்லுவாரா? இப்போ அதிமுகனுடைய எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஏன் கட்சி மாறுறாங்க? தாவேகா வந்துட்டு அவங்கள எடுக்காமல் அவங்க ஏன் கட்சி மாற போகிறாங்க? அவங்க ஏன் பதவியை விட்டு விலக போகிறாங்க? விலகிறவங்க ஏன் அந்த கட்சியில் போய் சேர போகிறாங்க? அப்போ அது ஒரு உள்நோக்கம் திட்டம் இருக்கிறது வந்துட்டு சண்முகத்துக்கு தெரியலையா? அப்புறம் அது குதிரை பேரம் இல்லையா? அது இல்லை சோஃபா வச்சு இவங்கள பேசுகிறாங்களா அதிமுக வச்சு? பத்திரிகை உலகத்துக்கே தெரியாது என்னான்ட்டு, ஆனால் சண்முகத்துக்கு தெரியாது. அது வேடிக்கை. ஏன்னா இப்போ எல்லாரும் கொடுத்தது என்னன்னா, இப்போ ஜான் ஆரோக்கியசாமியோ விஷ்ணு ரெட்டியோ வந்து எந்த அரசு பதவியோ மக்கள் பிரதிநிதி கிடையாது. ஆனால் எல்லா அமைச்சரவை கூட்டத்திலையும் வந்து பங்கு பெறுறது அப்படிங்கிறது எந்த அளவு சரின்னு சொல்லி பாஜக தரப்புலேருந்து கேள்வி எழுப்புறாங்க. அதை ஒட்டியுமே ஆளுநர் மனு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு 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 கட்சியினுடைய அமைச்சரவை கூட்டம் அப்படின்னும் போது அதில் வந்துட்டு பொறுப்புள்ளவர்கள் மட்டும்தான் வரணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் வரணும். தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் கூட நீங்கள் நியமிச்சீங்கன்னா வரலாம். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் விஷ்ணு ரெட்டிக்கும் என்ன பொறுப்பு இருக்குது தமிழக அரசில்? எந்த பொறுப்பும் இல்லாத அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியாட்கள் தான். அவங்க வராங்க செக்ரட்டேரியட்டில் அவங்களுக்கு ஒரு தனி அறை ஒதுக்கப்படுகிறது. எல்லா விதமான ரகசிய அறிக்கைகளும் இப்போ உதாரணத்துக்கு டிஜிபி அலுவலகத்தில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 முறை இல்லாட்டி 5 முறை வந்துட்டு ரகசிய அறிக்கை வந்துட்டு முதலமைச்சருக்கு மட்டும் போகும், வேறு யாரும் அதை தொடக்கூடாது. அந்த அறிக்கையே வந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமி வெளியே தான் போகுது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு நிழல் முதலமைச்சர் வர்றாருல, அப்புறம் சீக்கிரட்டு கசிய விடலாம்ல. அவங்க முன்னாடியே தமிழ்நாட்டில் வந்துட்டு ரகசியமாக நடக்கக்கூடிய விடயங்களை வந்துட்டு இன்னும் வெளிப்படாத ஒரு விடயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு அறிக்கையை வந்துட்டு கொடுக்குறாங்க. யாருக்கு? முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. தட் இஸ் அ செப்பரேட் செல். அது எங்கே இருக்கிறது? டிஜிபி அலுவலகத்தில் இருக்கிறது.
அதை வந்துட்டு வேற ஒருத்தர் பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது ஒரு பவர் சென்டர். ஆனால் விஜய் என்ன சொன்னார், புதுசாக என்னை தவிர வேறு எதுவுமே பவர் சென்டர் கிடையாதுன்னு சொன்னார்ல. அப்போ இது என்ன அர்த்தம்? அப்போ இது கேள்விக்கு உட்படுத்துவாங்கல்ல. விஷ்ணு ரெட்டி யார்? ஜானவரிக சேமியாவது உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள், அது புரியுது. விஷ்ணு ரெட்டி யார்? எப்படி அவர் வந்துட்டு கலந்துக்கிறாரு? அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? முதலமைச்சர் டெல்லி போகும்போது அவர் இருக்காரு. என்ன அடிப்படையில் அவர் போகிறாரு, என்ன அடிப்படையில் அவர் வராரு? அப்போ அது கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அப்போ அது வேறு யார்கிட்ட சொல்கிறது? கான்ஸ்டியூஷன் எடுக்கிட்டு தான் போய் கொடுக்கணும். அதான் கொடுக்குறாங்க, ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரகசிய ஆவணம் நம்ம மற்றவங்க படிக்கிறது, குதிரை பத அரசியல் வெளிப்படையாக தமிழக அரசில் வந்த பிறகும் ஆளுநருடைய செயல்பாடு ரொம்ப மௌனமாக இருக்குது, பாஜக செயல்பாடு மௌனமாக இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஆளுநர் எப்போதுமே வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டார். இவர் நோசரை செய்கிறாரு, ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் மாதிரி இவரும் செய்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு அரசு இருக்கும்போது இந்த அரசுடைய அங்கம் தான் ஆளுநர். ஆளுநருக்கு தனித்து செயல்படக்கூடிய அதிகாரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்றது தான் விஜய் தலைமையில் இயங்கிட்டு இருக்குது. இதை தாண்டி ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறதா இருந்ததுன்னா ஒரு அரசு சார்ந்து தான் நின்று எடுக்கணும், அரசுக்கிட்ட சொல்லிட்டு எடுக்கணும். அரசுக்கிட்ட ஒரு முடிவு எடுக்கலன்னா ஏன் எடுக்கலன்னு சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்கலாம். அது இல்லாத ஒரு தனிச்சு முடிவு எடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு தனிச்சு முடிவு எடுத்து செயல்படுறது தப்பு, அரசியலுக்கு முரணானது. அப்படிப்பட்ட வேலை அவருக்கு கிடையாது. மக்களோட கோரிக்கை வந்து கவர்னர் மாளிகையில் சொல்லுங்க, நான் வந்து தமிழக அரசில் சொல்லுவோம் அப்படிங்கிறதுலாம் போட்டி அரசாங்கம் நடத்துற மாதிரி இல்லையா சார்? இது இல்லை, இவர் யாரும் சொல்கிறார், இவர் யாரும் அப்படி கேட்கறது? சரி, அடிப்படையிலே என்ன அப்படின்னோம்னா, அது தேர்தல் நேரத்தில் ஆளுநர் மாளிகையை வந்துட்டு லோக் பவன் அப்படின்னு மாற்றுறாங்க இல்லையா, அதுவே தப்பு. அதை எதிர்த்துருக்கணும். அது மக்கள் பவன். அது இந்திய ஒன்றிய அரசு நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவர், ஆளுநர். அவர் எப்படி வந்துட்டு மக்கள் பவன் அப்படின்னு அவர் சொல்லலாம்? அவருக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? மக்களுக்கு சம்பந்தம் உடையது வந்துட்டு விஜயும் விஜயனுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் தான். இவர் எப்படி வரலாம்? அப்படி இவர் எப்படி வாங்க முடியும்? இவர் எப்படி ஒரு இன்னொரு அரசு செய்கிறார் இல்லையா, டியூவல் கவர்மெண்ட், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அரசியல் பெரிய தப்பு. விஜய் இதை கண்டிக்கணும், கண்டிக்க மாட்டார். ஏன்னா அவர் பிஜேபி, அப்படி அவருடைய பிஜேபியுடைய எதிர்ப்பு அவ்வளோதான். நம்ம சென்ற திமுக இருக்கும்போது ஆளுநர் ரவி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே தமிழக அரசு சைட்லேருந்தும் சரி, திமுக சைடும் வலுவான கண்டனம் வந்தது. துணைவேந்தர் நியமனத்திலையும் அந்த கண்டனம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஹைகோர்ட் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. ஆனால் இப்போ மதுரைக்கு போறாரு, வைகை ஆற்றை சுத்தப்படுத்தணும், இல்லை நாங்களே இறங்கி சுத்தப்படுத்துகிற அந்த போக்கு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? விஜய் மௌனமாக இருக்கிறதா இறங்கி ஆடுறாரு அவர்? இல்லை, அவர் வந்துட்டு மௌனமாக இருக்கிறது வந்துட்டு வெளிப்படையாக தெரியுது. அது இருக்கக்கூடாது, அப்படி ஒரு இது மாதிரி செய்யக்கூடாது, ஒத்துழைக்காதீங்கன்னே சொல்லலாம். இவர் ஆளுநர் இது மாதிரிலாம் வந்து ஏதாவது செயலில் இறங்கினார்னா நீங்கள் ஒத்துழைக்கப்போ வெங்கடேசன் சொல்கிறாருல, இதுக்கு மேலே அதிகாரிகள் யாரும் இப்படிப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாருல, ஏன் விஜய் சொல்லக்கூடாது? சொல்ல மாட்டார். ஒன்று விஜய்க்கு அரசியல் தெரியாது, இன்னொன்று அரசமைப்பு தெரியாது, ஆட்சியாளர் தெரியாது, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்றதும் தெரியாது. அப்போ எப்படி அவர் எதிர்ப்பார்? எதிர்க்கணும் அப்படின்றது அரசியல் ரீதியானது. ஆனால் அரசியல் ரீதியாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியுமா அவருக்கு? ஆளுநருடைய இது நடந்து கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் எடுத்து பார்ப்பார். அவர் சைலண்டாக இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? இல்லை, அவருக்கு தெரியாதுன்னு ஓகே, ஆனால் சுற்றி இருக்க செங்கோட்டையன் அவருக்கு தெரியும். செங்கோட்டையன் என்ன விட்டுருங்க, அதிகாரிகளுக்கு தெரியும், அதிகாரிகள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் சொல்லணுமே. இவர் பேசலன்னா என்ன பண்ணுவீங்க? செஞ்சுட்டு போட்டோம், பரவாயில்லன்னு விடுவார். இல்லை, எதுக்குமே ஒரு வேலை நல்லது தானே செய்கிறாரு, செய்யட்டும் அப்படின்னு விட்டுருவாரு. இல்லை, மத்திய அரசோட இணக்கமான அவங்களுடைய அரசின் சார்பாக வந்துட்டு நிர்மல்குமார் அதை எதிர்த்திருக்காரு. விஜய் எதிர்க்கல. விஜய் தான் எதிர்க்கணும், அதை எதிர்க்கல. மத்திய அரசோட இணக்கமான போக்கு கையாளுறது மூலியமா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. இன்னும் இணக்கமான போக்கு கையாளணும் அப்படின்ட்டு எங்க இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல? இந்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு, கொள்கை ரீதியாக ஒத்து போக மாட்டேன் அப்படின்றது தான் வந்துட்டு கேரளாவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்கிறது, இன்னும் பல காஷ்மீரில் இருக்கிறது, பஞ்சாபில் இருக்கிறது, எல்லாமே. அப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இணக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு? இணக்கமாக இருக்கணும்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கணும், இல்லாட்டி பிஜேபியாகவே இருக்கணும், அதானே? அப்படி ஏதாவது கான்ஸ்டியூஷனில் இருக்காண்ணா? உங்களுக்கு 2 ஓட்டு இருக்குது. ஒரு ஓட்டு பார்லிமெண்ட்டுக்கு போடுறீங்க, இன்னொரு ஓட்டு நீங்கள் ஸ்டேட் அசம்பிளிக்கு போடுறீங்க, அவ்வளோதானே? அப்போ 2 அதிகாரம் மிக்கிறது தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படணும். இணக்கமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இணக்கமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டு என்னோட நிதியை கேட்குறேன், நீங்கள் தரமாட்டேன்றீங்க. இல்லை, இணக்கமாக இருந்துட்டு பிரசாதம் இருக்கிறதா? இணக்கமாக இருக்கிறதுனா அதனுடைய அர்த்தம் என்ன? இணக்கமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய பிஜேபி, எடப்பாடி பழனிசாமி, இவங்களாம் சாதிச்சது என்ன தமிழ்நாட்டுக்காக? சென்ட்ரலில் இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட் தான் 14லேருந்து இருக்குது.
முருகன் இருக்கார் அதில் அமைச்சராக, இங்கே அண்ணாமலை இருந்தார், இப்போ நயனா நாகேந்திரன் இருக்கார். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இணக்கமாக இருக்குது. ஒரு வரியில் வந்துட்டு எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டில், அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லைல்ல. அப்போ இணக்கமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும் கணவன் மனைவி போன்றவர்கள, அதுவே விஜய்க்கு ஒத்து வராது. அப்புறம் என்ன மற்றதெல்லாம் செய்ய சொல்லுவீங்க நீங்கள்? இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.